Example 6. Evaluate 3 by 7 plus minus 6 by 11 plus minus 8 by 21 plus 5 by 22 by rearranging the rational numbers using the properties of the addition. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிறத evaluate பண்ணுங்க, rearrange பண்ணுங்க, கரெக்டான குரூப்போட rearrange பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி அடிஷ்னல் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம ரீஅரேஞ்சிங் பண்ணலாம். ஸோ எப்படி ரீஅரேஞ்சிங் பண்ணலாம்? ஸோ அடிஷ்னலை பொறுத்தவரையும் ரேஷனல் நம்பர்ஸில் அடிஷ்னலை பொறுத்தவரையுமே அதோட டினாமினேட்டர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த டினாமினேட்டர் எப்படி இருந்தால் நம்மளால் அடிஷ்னல் பண்ண முடியும்? ஒன்று சேம் சீக்வன்ஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிஷன் பண்ணலாம், இல்லை சேம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிஷன் பண்ணலாம். நம்ம இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் டினாமினேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 7, 11, 21, 22. ஸோ இருக்கிற நம்பர்ஸில் இந்த 7 and 22 சேம் டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸு. அதே மாதிரி இந்த 11 and 22 அதுவும் சேம் நம்பரில் வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ரீக்ரூப்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, இது ரெண்டும் சேம் டேபிள்ஸ்னால. ஸோ இது ரெண்டும் சேம் டேபிள்னால அந்த சேம் டேபிள் நம்பர்ஸை ஒரு பேராக எழுதிக்கலாம். அடுத்து இருக்கிறது 11 by 22, 11ம் 22 இந்த ரெண்டு பேர்ஸ் நம்பர்ஸையும் தனி பேராக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீக்ரூப் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? 3 by 7 ப்ளஸ் minus 8 by 21 plus minus 6 by 11 plus 5 by 22. ரீஅரேஞ்சிங் பண்ணியாச்சா? ஸோ நம்ம மல்டிப்ளை டேபிள்ஸை வச்சு நம்ம ரீஅரேஞ்சிங் பண்ணிட்டோம். ஸோ ரீஅரேஞ்சிங் பண்ணிட்டு குரூப் பண்ணலாமா? இந்த ரெண்டு நம்பரையும் குரூப் பண்ணிக்கலாமா? இந்த ரெண்டு நம்பரையும் குரூப் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடிஷ்னலை பொறுத்தவரை டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் அடிஷ்னல் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேமாக இல்லை, இதுலேயுமே சேமாக இல்லை. இதில் 7 by 22 இருக்குது, இதில் 11 by 22 இருக்குது. ஸோ ஈஸியாக பண்ணலாம். என்ன 7 இஸ் a prime number, 11 is also prime number. ஸோ ப்ரைம் நம்பரோட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பர் தான் வரும். ஸோ இது அப்போ 7ஐயும் 22ன்னா இது பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்து கூட இதில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் 7 by 21, 21க்கும் இந்த சைடு எல்சிஎம் 11 by 11, 22க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். செவன் 21க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கிட்டு 11, 22 எல்சிஎம் எடுக்கலாமா? 7, 3, 1. ஸோ 7 into 3, 21. 11, 1, 2, 2, 1, 1. ஸோ 11 into 2, 22. ஸோ எல்சிஎம் ஆன்சர் கிடச்சிருச்சா நம்மளுக்கு? 7, 21 எல்சிஎம் 21, 11, 22 LCM 22. So 7, 21 answer is 21. LCM 11, 22 answer is 22. So இது ரெண்டையும் தனித்தனியாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். ரெண்டு இதையும் ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேம் நம்பராக மாற்றணும். ஸோ இங்கே ஆல்ரெடி 21 இருக்குது, இதை மட்டும் தான் நம்ம 21ஆக மாற்றணும். ஸோ ஈஸியாக பண்ணலாமா? ஸோ 3 by 7. ஸோ 7ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 21 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும், ரைட்டா? ஸோ இன்ட்டு 3 into 3. ஓகேவா? minus 8 by 21. ஸோ இந்த நம்பரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
minus 6 by 11. இதில் LCM வந்து நம்மளுக்கு 22. இது 22 இல்லை, இது 11. 11 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 22 மாறும்? 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் மாறுமா? ஸோ மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 5 by 22 பண்ணியாச்சுல. ஸோ 3 into 3 9 21 plus minus 8 by 21. Denominator same மாற்றிட்டோமா? ஸோ next one minus 12 by 22 plus 5 by 22. Denominator ரெண்டு குரூப்லேயுமே சேம் டினாமினேட்டர் வந்துருச்சா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 21 9 plus minus 8. Okay, minus 12 plus 5 by 22. Plus into minus, minus, plus into minus, plus into minus, minus. Okay, so அப்போ 8லேருந்து 9லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1 by 21. ஸோ ஆன்சர் இஸ் 1 by 21. கிரேட்டர் நம்பர் சைன் என்னது? ப்ளஸ் சைன். ஸோ இஸ் அ ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 12. மைனஸ் 12லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் இன் அ minus 7. ஏன்னா கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ நம்மளுக்கு minus 7 by 22. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 1 by 21 ப்ளஸ் minus 7 by 22. ஸோ இதுலேயுமே டினாமினேட்டர் நம்மளுக்கு வேறையாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வேறையாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ எல்சிஎம் 21, 22. 21 22. 21 என்ன டேபிள் வரும்? ஸோ ரெண்டு வேறு டேபிள். அப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பண்ணிடலாம். ரெண்டுமே வேறு டேபிள். இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே மல்டிப்ளை பண்ணியே போட்டுடலாம். சரியா? அவ்வளோதான். ஸோ 21ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வருது 462. ஸோ எல்சிஎம் இஸ் 462. பெரிய நம்பராக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க, ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ 1 by 21 இதை வந்து 462 டினாமினேட்டர் மாற்றணும். ஸோ 21 22 மல்டிப்ளை பண்ணாலே 462 வந்துடும். ஸோ மேலேயும் கீழேயும் 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும். minus 7 by 22. இதில் 21ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22 by 462 plus minus 147 by 462. ஸோ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? சேம் எழுதிக்கலாமா? 462 22 ப்ளஸ் மைனஸ் 147. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 22 minus 147 by 462. ஸோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடியது minus 125 by 462. That's the answer.